பார்ப்போம். இப்போது இதை புரிந்து கொண்டு கொள்ளுங்கள். சரி, இப்போ பஸ்கா எடுத்தவன் செங்கடலை கடந்து போகிறான். பஸ்கா எடுக்காத இஸ்ரவேலன் பின்னே தொடர்ந்து வருகிறான். இவன் என்ன, பஸ்காவை புசிக்காத ஆசரிக்காதவனாகிய எகிப்தினுடைய சேனைகளும் பார்வோனும் ரதங்கள் குதிரைகள் எல்லாம் பின்னாடியே வருகிறது இவர்களை பயணத்தை தடை செய்வதற்கு. இவர்கள் கடைசி மனிதன் வரை அந்த கடல் திறந்திருக்கிறது. கடைசி மனிதன் கரை சேர்ந்தோடனே கடல் மூடி அவர்கள் எல்லாம் சங்காரமாக்கி விடுகிறான். ஏன் இவன் சங்காரமாக்குறான், ஏன் அவன் சங்காரமாக்கவில்லை? இவன் திருவந்து கரெக்டாக எடுத்தான், அவன் பொழைச்சிக்கிட்டான், அவன் பிழைத்தான். பஸ்காவை ஆசரித்ததனுடைய பஸ்காவை பரிசுத்தமாய் ஆசரித்தான், அவன் பிழைத்து கொண்டான். இது பஸ்கா வாசனையே கிடையாது. இது பஸ்காவே குஸ்கா மாதிரி எடுத்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இது சம்மந்தமே இல்லை. இது பார்வோம். ஆனால் பாதை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரர்கள் கடந்து சென்ற